இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் எடியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது தான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட ராட்சத பள்ளங்கள். விபத்து மற்றும் உயிர் பலி ஏற்படும் அபாய நிலை உள்ளதால் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கந்தவர்கோட்டை அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர். அவசர சிகிச்சைக்கு அட்மிஷன் போடாததைக் கண்டு மருத்துவர்களை கண்டித்து நடவடிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மண் சாலையை தார் சாலையாக அமைத்து தர போராடி வரும் மக்கள். கடந்த 30 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே இரவு நேரங்களில் ரப்பர் மற்றும் நச்சு கழிவுகளை கொட்டி எரிக்கும் மர்ம நபர்கள். மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகளால் அவதிக்குள்ளாகும் மக்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மனு. சிவகாசியில் நோட்டு புத்தகங்கள் அச்சடிக்கும் பணிகள் தீவிரம். நோட்டு புத்தகங்கள் உற்பத்தி குறித்த ஒரு சிறப்பு பார்வை. சாத்தான்குளம் அருகே சாலை விரிவாக்க பணிக்காக சாலையோரம் தோண்டப்பட்ட ராட்சத பள்ளங்களால் விபத்து ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படும் அபாய நிலை உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சத்தோடு சென்று வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இருந்து திசையன்விளை செல்லும் சாலையை விரிவுபடுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இரு பக்கங்களிலும் கான்கிரீட் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று கான்கிரீட் தடுப்புகள் அமைக்கும் போது இருபுறமும் மண் கொட்டி சமன்படுத்தி சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும். இதற்கான மண்ணை வெளியிலிருந்து எடுத்து வராமல் கான்கிரீட் தடுப்பு அமைக்கப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே சுமார் 10 அடி ஆழத்திற்கு ராட்சத பள்ளங்கள் தோண்டப்பட்டு அதிலிருந்து செம்மண்ணை எடுத்து சாலை கான்கிரீட் தடுப்புகளுக்கு இணையாக சமப்படுத்தி வருகின்றனர். இதனால் சாலை இரு பக்கங்களிலும் பெரிய கிணறு தோண்டப்பட்டது போன்று பள்ளம் இருப்பதால் இரவு நேரங்களிலும் வெளியூர்ந்து வரும் நபர்களும் பள்ளம் இருப்பது தெரியாமல் குழிக்குள் விழும் அபாயம் உள்ளது. எனவே உயிர் பலி ஏற்படும் முன்பாக சாலை இரு பக்கங்களும் தோண்டப்பட்ட பள்ளத்தை மண்ணை கொண்டு மூடி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் ரோடை விரிவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருந்தோம். அதோட முன்னோட்டமாக இந்த ரோடை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு சைடில் காங்கிரீட் தடுப்பு சுவர் அமைச்சிருந்தாங்க. அந்த காங்கிரீட் தடுப்பு சுவர் அமைச்சது மக்களோட பாதுகாப்பு தான் அமைச்சிருந்தாங்க. இப்போ அந்த பாதுகாப்புக்கு அந்த தடுப்பு சுவரில் உள்ள பள்ளத்தை நிரப்புறதுக்கு அவங்க வெளியேருந்து மணல் எதுவும் கொண்டு வரல, இல்லை க்ரெஷரோ ஜல்லியோ ஏதோ கொண்டு வரல. என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்துலேருந்து பெரிய இயந்திரத்தை கொண்டு வந்து ராட்சச குழி தோண்டி அதிலேருந்து மண்ணை எடுத்து பக்கத்துலேயே போட்டுடுறாங்க. இப்போ மக்களுக்கு அந்த தடுப்பு சுவரை விட அந்த குழி தான் ரொம்ப அபாயமாக இருக்குது பார்த்துக்குங்க. இந்த மாதிரி குழிலாம் 15 அடி 10 அடி குழி ரொம்ப ஆழமாக இருக்குது. இதில் விழுந்தாங்கன்னா அவங்க தப்பிக்க ரொம்ப வாய்ப்பு குறைவு. இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு அவங்க ஒன்று வெளியேருந்து மண்ணை கொண்டு அந்த குழியை மூடணும், இல்லை அதிகாரி கவனம் எடுத்து அந்த குழியை நிரப்புறதுக்கு ஏதாவது வழி செஞ்சு கொடுக்கணும். கந்தவர்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவசர சிகிச்சைக்கு அட்மிஷன் போடாததைக் கண்டு மருத்துவர்களை கடித்து பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் கந்தவர்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடம் நேரில் சென்று குறைகளை கேட்டறிந்தார். அதன் ஒரு பகுதியாக கந்தவர்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆட்சியரை கண்டு அங்கு வந்த நபர் தனது மகன் உட்பட 3 பேருக்கு அடிபட்ட நிலையில் கந்தவர்கோட்டை அரசு மருத்துவமனையில் அட்மிஷன் போடவில்லை என்றும் அதன் பின்னர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்து தையல் போடப்பட்டதாகவும் கூறி அதற்கான மருத்துவ ஆவணங்களை காண்பித்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமை மருத்துவரிடம் எமர்ஜென்சி என்று வந்தால் உடனடியாக அட்மிஷன் போட வேண்டும் என அதிரடியாக உத்தரவிட்டார். இதனால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்தனர். குளித்தலை அருகே தார்சாலை அமைத்து தர கடந்த 30 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாப்பையம்பாடி ஊராட்சி பொம்மை நாயக்கனூரில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதி மக்கள் செங்கல் மற்றும் முக்கிய ஊர்களுக்கு சென்று வர பொம்மை நாயக்கனூர் முதல் செங்கல் வரை உள்ள 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மண் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த மண் சாலை கடந்த 30 ஆண்டுகளாக மண் சாலையாகவே உள்ளது. மழைக்காலங்களில் இச்சாலை சேரும் சகதியமாக மாறிவிடுவதால் பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுகின்றது. எனவே இந்த மண் சாலையை தார் சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கடந்த 30 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் தங்களின் கோரிக்கை கடந்த 30 ஆண்டுகளாக எந்த அரசு அதிகாரி சேவைகளையும் சென்று சேரவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 150 குடும்பங்கள் வந்து டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுறோம். பள்ளி கல்லூரிகளுக்கும் ப்ளஸ் ஆஸ்பத்திரிக்கும் இந்த ரோடு தான் மெயினாக இருக்குது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கோம். ஈவன் அப்போ பஞ்சாயத்து தலைவர்லேருந்து, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்லேருந்து, தாசில்தார்லேருந்து, ப்ளஸ் வந்து எம்எல்ஏ கிட்டே சொல்லியிருக்கோம், கடவுர் ஒன்றிய செயலாளர்கிட்டே சொல்லியிருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யலை. ஸோ இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து மக்கள் வந்து வேறு ஒரு பாதையாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரோடை வந்து சீக்கிரமாக எவ்வளோ இது சரி பண்ணி தர முடியுமோ நான் வந்து உங்களை தமிழக அரசையும் ப்ளஸ் வந்து சாலை போக்குவரத்து துறையும் வந்து நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். காரியாபட்டி அருகே டன் கணக்கிலான ரப்பர் கழிவுகள் மற்றும் நச்சு கழிவுகளை மர்ம நபர்கள் எரிப்பதால் மூச்சு திணறல் உட்பட பாதிப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கடமங்குளம் மற்றும் தோப்பூர் கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள தெற்காற்று பகுதியில் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் ரப்பர் கழிவுகள் மற்றும் நச்சு கழிவுகளை கொட்டி அதனை தீ வைத்து கொளுத்தி விடுகின்றனர். இதனால் சுற்றியுள்ள 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு கரும்புகை எழும்பி புகை மண்டலமாக காட்சியளிப்பதோடு புகை மண்டலம் காற்றோடு கலந்து மாசுபடுவதால் சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல், தோல் நோய், சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் தோப்பூர் கிராம மக்கள் வருவாய் தீர்வாய அலுவலர் மற்றும் வட்டாட்சியரிடம் புகார் மனு கொடுத்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். வேதாரண்யம் அருகே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 16 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி பெற்றுள்ள அரசு பள்ளிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கருப்பங்குளம் பகுதியில் பிவி அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் 100% தேர்ச்சி பெற்று வரும் சாதனை படைத்துள்ளது. அந்த வகையில் இவ்வாண்டும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. அத்துடன் இப்பள்ளியில் இவ்வாண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மதுமிதா என்ற மாணவி 496 மதிப்பெண் எடுத்து மாவட்ட அளவில் அரசு பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ளார். அத்துடன் அனுஷா என்ற மாணவி 495 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடமும், அக்ஷனா 491 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். மாவட்ட அளவில் அரசு பள்ளிகளில் முதல் 2 இடங்களை இப்பள்ளி பெற்றுள்ளது. தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று வரும் அரசு பள்ளிக்கு பாராட்டுகள் குவிந்து வரும் அதே நேரம் மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். கற்பம்பலத்தில் 496 மதிப்பெண் பெற்று அரசு பள்ளியில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றிருக்கேன். இதுக்கு ஒத்துழைச்ச என் அப்பா, அம்மா, பெற்றோர், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், பிடிஏ தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர் அனைவருக்குமே நன்றி. மிக்க நன்றி. வணக்கம், என் பேர் அனுஷா. நான் பிவி தேவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 495 மார்க் எடுத்து மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பெற்றிருக்கேன். இதுக்கு எனக்காக ஒத்துழைச்ச ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், என்னோட தலைமை ஆசிரியர், அப்புறம் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதை 6வது கொண்டையூசி வளைவில் சாலை நடமாடிய சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் புலி, சிறுத்தை, யானை, காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளன. இவைகள் அவ்வப்போது வனப்பகுதி விட்டு வெளியேறி சாலை உலா வருவதும் சாலை கடப்பதும் வாடிக்கையாகி வருகிறது. அதன்படி திம்பம் மலைப்பாதை 6வது கொண்டையூசி வளைவில் இரவு நேரத்தில் சாலை உலா வந்த சிறுத்தை கண்டு அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர். மேலும் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் சாலையோரத்தில் வனவிலங்குகளின் நடமாட்டம் சற்று அதிகரித்து காணப்பட்டு வருவதால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்கும்படியும் வாகனத்தை விட்டு கீழே இறங்க வேண்டாம் என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.
செய்யாறு ஆற்காடு சாலையில் தனியார் தொலைத்தொடர்பு கேபிள் புதைக்கும் பணியின் போது குடிநீர் பைப்லைன் உடைந்து தண்ணீர் வீணாகி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்காடு சாலையில் தனியார் தொலைத்தொடர்பு கேபிள் புதைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அப்போது கேபிள் புதைப்பதற்காக எந்திரம் மூலம் துளையிடும் போது ஏற்கனவே புதைக்கப்பட்டிருந்த பிரதான குடிநீர் பைப் உடைந்து சேதமடைந்தது. இதனால் குடிநீர் வீணாக வெளியேறி அருகில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் உள்ளே புகுந்து பரவி வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகள் உடைந்த குடிநீர் பைப் லைனை சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர்ஸ் எட்கரின் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாகை மாவட்டம் வடகாலத்தூர் புனித அந்தோணியார் ஆலய திருத்தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனியையொட்டி மின் விளக்குகள் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் புனித மைக்கேல் தூதர், புனித ஆரோக்கிய மாதா, புனித அந்தோணியார் ஆகியோர் எழுந்தருளினர். தொடர்ந்து இசை வாத்தியங்கள் முழங்க தேரில் வலம் வந்த அந்தோணியாருக்கு கிறிஸ்தவர்கள் மாலை அணிவித்தும் சாம்பிராணி காண்பித்தும் பிரார்த்தனை செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ள கொப்புடைய நாயகி அம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலின் வைகாசி செவ்வாய் திருவிழா கடந்த 13ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான செவ்வாய் தேர் திருவிழாவையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் திருத்தேரில் எழுந்தருளினர். தொடர்ந்து ஏராளமான பெண்கள் மாவிளக்கு மற்றும் முளைப்பாரி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்து அம்மனை தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூரில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் கோவில் கம்பம் ஆற்றில் விடும் விழா வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. இக்கோவில் திருவிழா கடந்த 11ஆம் தேதி கம்பம் நடுதலுடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான கம்பம் ஆற்றில் விடும் விழாவையொட்டி கோவிலில் இருந்த கம்பத்தை எடுத்து பூசாரி அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் நிறுத்தினார். தொடர்ந்து வான வேடிக்கையுடன் கம்பமானது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அமராவதி ஆற்றில் விடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பசார் பகுதியில் கெட்டுப்போன கேக்கை விற்பனை செய்த பேக்கரி உரிமையாளரை தட்டி கேட்டு பெண்மணி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஏரல் பசார் பகுதியில் பிரபல பேக்கரி கடை வைத்து நடத்தி வருபவர் ஜெகன். இவரது பேக்கரியில் பெண் ஒருவர் குழந்தைகளுக்காக கேக் வாங்கியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது பூசணம் பூத்து கெட்டு போயிருந்த கேக்கை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து பேக்கரி உரிமையாளரிடம் கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் விற்பனையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக உள்ளது. இல்ல ஒரு கேக் நீங்களும் உங்க குழந்தை ஃபேமிலிக்கே கொடுங்கள பாத்து. ஒரு கேக் எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க? நாகை மாவட்டம் வடகாலத்தூர் புனித அந்தோணியார் ஆலய திருத்தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனியையொட்டி மின் விளக்குகள் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் புனித மைக்கேல் தூதர், புனித ஆரோக்கிய மாதா, புனித அந்தோணியார் ஆகியோர் எழுந்தருளினர்.
திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே மகா முத்துமாரியம்மன் கோவிலின் 57வது ஆண்டு திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வான அக்னி சட்டி எடுக்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் அலகு குத்தியும் அக்னி சட்டியை கையில் ஏந்தியபடியும் பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு நடைபெற்ற மகா தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே இடி விழுந்து கோயில் கோபுர கலசம் சேதமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி, பட்டாபிராம், திருநின்றவூர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது ஆவடி கோவர்த்தனகிரி கலைஞர் நகர் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் கோபுரத்தின் மீது பலத்த சத்தத்துடன் இடி விழுந்து கோபுர கலசம் சேதமடைந்தது. மேலும் கோயிலின் அருகில் உள்ள குடியிருப்புகளில் உள்ள மின்சாதன பொருட்களும் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டத்தில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. ஒட்டங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஐயனார் கருப்பண்ணசாமி கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 360க்கும் மேற்பட்ட காளைகளும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். விழாவின் தொடக்கமாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டதைத் தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்ட காளைகள் வாடிவாசல் வழியாக ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. அப்போது களத்தில் ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் திமில்களை அடக்கி பிடித்தனர். போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற காளையர்களுக்கும் பிடிபடா காளைகளின் உரிமையாளர்களுக்கும் கட்டில், ரொக்கப்பணம், வெள்ளி மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள், எவர் சில்வர் குண்டா, சீலிங் மற்றும் டேபிள் ஃபேன்கள், குக்கர், மிக்சி, ஏர் கூலர் ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டது. உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது வாலைமுரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாள்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் உடற்கல்வி நிபுணர் சி. விஜய் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உடற்கல்வி படிப்புகள் குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.